கரூர் அப்படிங்கிறது மதுரை லிமிட்டில் தானே வருது. அங்கே ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு சென்னை நீதிமன்றம் பேரலாக இதை விசாரிக்குது. தினேஷ் அப்படின்ற ஒரு வழக்கு போட்டவர், அவர் இதுபோல் கூட்டம் நடத்தும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜரை வகுக்கணும் அப்படின்ற கோரிக்கையோடு தானே நீதிமன்றத்துக்கு வந்தார். ஆனால் சென்னை கோர்ட் நீதிபதி செந்தில்குமார் எதற்காக கேட்ட கோரிக்கையை விட்டுவிட்டு விஜய் எதுக்கு அங்கேருந்து ஓடி வந்தார், மேன்மேட் டிசாஸ்டர், இவர் கட்சிக்காரங்க யாருமே அந்த ஊரில் இல்லை, தொண்டர்களுக்கு ஆதரவாக கூட நிற்காமல் ஓடி வந்துட்டாங்க அப்படின்ற அன்வான்ட் கமெண்ட்லாம் ஏன் நீதிபதி பாஸ் பண்ணார், இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகள். இது தமிழ்நாடு அரசை நோக்கி அல்ல, திமுகவை நோக்கி அல்ல, நீதிமன்றத்தை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்வி. அப்புறம் இதுபோல் மேலும் சில கேள்விகளை எழுப்புனாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்டு முடிச்சுட்டு அடுத்த மாதம் 17ஆம் தேதி வாக்கில் கேஸை ஒத்தி வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு மாதம் இருக்குது. இப்போ இதுக்கு இடையில தான் தாவேக்காக்காரங்க இது தங்களுடைய சக்ஸஸ் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. அதற்கு அவர்கள் முன்வைக்கிற லாஜிக் என்னென்னா, தாவேக்காவோட அட்வொகேட் கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட்டை முன் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஆர்கியூமெண்ட்டில் வைத்த வாதங்களை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா எப்படி பிரித்து மேய்ஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு கேஸோட தீர்ப்பு தான் முக்கியமானதை ஒழிய ஆர்கியூமெண்ட் முக்கியமானது அல்ல. நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சில கேள்விகளை, சந்தேகங்களை எழுப்பலாம். இப்போ சென்னை நீதிமன்றத்தை நோக்கி கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த கேள்விகள் எல்லாம் முக்கியமானது தான். அதற்காக அவங்க சந்தோஷப்பட்டு